ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மைக்ரோவில் ஏப்ரல் கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 31 க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதோட நம்ம என்னென்ன ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்தோம், அதில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணோம், லாஸ் பண்ணோம், மந்த்லி ஆவரேஜ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சில்வர் வீடியோலேயே எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதாவது நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா 2 வேணும். ஓகேங்களா? ஒன்று இந்த ஜெரோதாலையாக பார்க்குறனால பார்க்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூவில் எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ட்ரேடிங் வியூ எடுத்துக்கலாம். சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷீட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் ஷீட்னு சொல்லுவோம் இது. ஓகேங்களா? டெஸ்ட் ஷீட். இதில் வந்துட்டு தான் நம்ம வந்து நம்மளோட என்ட்ரிஸ் எவ்வளோ, டார்கெட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எப்படி இந்த நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேக் டெஸ்ட் பார்த்துடலாம். ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? எவ்வளோ வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணோம், லாஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து லைவாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் பண்ணி காமிச்சிடும். ஓகேங்களா? அதுக்கு தேவையானது நம்மளுக்கு 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரேடிங் வியூ. ஓகேங்களா? ட்ரேடிங் வியூவில் ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சில்வர் மைக்ரோவில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மைக்ரோவோட ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? இதில் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு நேற்று. ஓகேங்களா? நேற்று இல்லை, ஆக்சுவலாக எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஏப்ரல் 31 சொல்லுவாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிரும். அது நம்மளுக்கு லாஸ்ட் எப்படிங்கிறது சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நம்ம ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இந்த கேண்டில்ஸோ இல்லை கிராப்ஸோ இண்டிகேட்டர்ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ பேட்டர்ன்ஸோலாம் வரைய போகிறதில்ல. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவையானது வேல்யூஸ். ஓகேங்களா? சில்வர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷீட்டில் இருக்க மாதிரி ஒரு 4 நாளத்தோட வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? அந்த 4 நாளத்தோட வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்து என்ட்ரி கொடுக்குறோம், ஸ்டாப் லாஸ் வருதா, இல்லை டார்கெட்ஸ் வருதா, எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆஸ் பர் செபி ரூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்தோட டேட்டாஸ் தான் நம்ம வந்து லைவுக்காக எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸில் நான் வந்து ஒரு 6 months போட்டு காட்டியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 months தான் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 பார்த்துடலாங்களா? ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த 2 லைனுமே எடுத்துக்கோ. நம்மளுக்கு தேவையானது 2 லைன்ஸ் தாங்க. ஓகேங்களா? பிப்ரவரியிலேருந்து எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஜான் 31 இதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஃபிப் 1லேருந்து எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஃபெப் 1 எடுத்துக்கிட்டு ஒரு 4 நாளത്തെ டேட்டா வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதாவது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம் 4 நாள் ஹை எவ்வளோ, லோ எவ்வளோன்னு மார்க் பண்ணி வச்சுட்டு இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை என்ட்ரி, இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வந்து செல் என்ட்ரி. ஓகேங்களா? அப்படி தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி அந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 4 லைனை மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1 இருக்குது. ஓகேங்களா? பிப்ரவரி 1க்கு முன்னாடி 4 நாள்னா ஜான் 31, 30, 29, 28 சாரி இங்கே வர முடியல. இல்லை இங்கே தான் கட்டுது. 4 நாள் 1, 2, 3, 4 டேஸோட டேட்டா. ஓகேங்களா? இப்போ இங்கே வச்சுட்டோமா? இப்போ இதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
பை என்ட்ரி. இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து செல் என்ட்ரி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதில் வந்துட்டு நம்ம 4 நாளத்தோட ஹை லோ டேட்டா எடுக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 நாளத்தோட ஹை எவ்வளோங்கிறது இந்த கேண்டில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஹை வந்து 95,960, லோ வந்து 92,800. ஓகேங்களா. இந்த 2 ஜோனை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா பை என்ட்ரி, இந்த 2 ஜோனை கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு செல் என்ட்ரி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போ அடுத்த நாள் நான் வந்து மார்க்கெட் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மேலே தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. இப்போ இது வந்து 95,960. ஓகேங்களா. 95,960. இது ஆக்சுவலாக இது வந்து இதில் ஃபில் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா. 95,960 போட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து இங்கே ஆக்சுவலாக 4 நாளத்தோட டேட்டா வந்து நம்ம எடுக்கணும் டெய்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு இப்போ வந்து அந்த லைன்லேயே தெரிஞ்சிருச்சு. அந்த லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பை என்ட்ரி தான் ட்ரிகராக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு டேட்டாவை மட்டும் நான் உங்களுக்கு வச்சு சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஆனால் நம்ம ஃபில் பண்ணுறது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி 4 நாளத்தோட ஹை 4 நாளத்தோட லோ ஃபில் பண்ணோம்னா தான் அதுக்கு அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக் டெஸ்ட்டுங்கிறனால நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு மேலே தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இதுவே மார்க்கெட் ரன்னிங் கண்டிஷனில் அடுத்த நாள் மேலே போகுமா கீழே போகுமாங்கிறது தெரியாது. ஸோ இந்த 4 நாளுக்கு வேல்யூஸை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம வந்து பை என்ட்ரி எவ்வளோ, டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு போட்டிருப்போம். இல்லை செல் என்ட்ரி எவ்வளோ, டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு நம்ம வச்சிருப்போம். ஓகேங்களா. என்ட்ரிஸை மட்டும் மார்க்கெட்டில் போட்டு வைப்போம். அதை நம்மளுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து டார்கெட்டு ஸ்டாப் லாஸும் போடுவோம் இல்லைங்களா, ஆஸ் பர் ரூல். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பை என்ட்ரி தான் ட்ரிகர் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சனால நம்ம ஆல்ரெடி 4 டேஸோட ஹையை மட்டும் நம்ம இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ட்ரி வேல்யூ எவ்வளோ, டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ நம்ம போட்டோம். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்மளோட கால்குலேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. சப்போஸ் கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டை வச்சு நம்ம வந்து கால்குலேட்டும் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு என்ட்ரிஸ், டார்கெட்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஷீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ஷீட். ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பேக் டெஸ்ட் ஷீட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் டெஸ்ட் ஷீட். ஓகேங்களா. இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டேட் வேண்டாம் நம்மளுக்கு. இப்போ டேட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா. இது வந்து பையின்னு போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு 95,960 போட்டுக்கிறோம். ஓகேங்களா. போட்டுட்டோம்னா சேம் இதுலேயே அதே தான் வரும். ஓகேங்களா. கிட்டத்தட்ட இதில் வந்து நம்ம எக்ஸிட் ஒன், அதாவது டார்கெட் எவ்வளோ, டார்கெட்டில் லாஸில் புக் பண்ணுறோமா இல்லை வந்து ப்ராஃபிட்ஸில் புக் பண்ணுறோமா அப்படிங்கிறதே நம்ம இதில் ஃபைன் பண்ணிக்க முடியும். அதில் அந்த மாதிரி ஃபைன் பண்ண முடியாது. இது வந்து பேக் டெஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துருவோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் நான். என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 96,075 தான் காட்டுச்சு. டார்கெட் 97,997 தான் காட்டுச்சு. ஓகேங்களா. இங்கேயும் அதே தான் காட்டுது. ஓகேங்களா. ஒரு பாயிண்ட் சம்திங்கில் வேரியேஷன்ஸ் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாயிண்ட்ஸ் வந்து அங்கே வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொடுத்துருப்பேன். இங்கே வந்து பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே வரும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே வருவோம். ஓகேங்களா. லாஸ்ட்டில் என்னோடய போர்ட்ஃபோலியோவும் நான் எந்த மாதிரி தான் என்ட்ரிஸ் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. நான் எந்த மாதிரியெல்லாம் என்ட்ரிஸ் கொடுப்பேன், எந்த மாதிரி நான் என்ட்ரிஸ் எடுப்பேன் அப்படிங்கிறது நான் காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து போட்டோம். என்ட்ரி வந்து 96,075. ஓகேங்களா. இது வந்து நான் வந்து ஸ்க்ரீனை ஸ்பிட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்காக. இதில் வந்துட்டு இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு 2 ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். கிளியராக தான் இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும். ஜூம் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதில் வச்சோம்னா அந்த அன்றைக்கி என்ட்ரியோட 96,075. ஓகேங்களா. பட் ஆனால் அந்த அன்றைக்கி மார்க்கெட் போயிருக்கிற ஹை லோ எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டுது இல்லைங்களா. இங்கே ஹை எவ்வளோன்னு காட்டுங்க. இந்த இடத்துல காட்டும். ஹை லோ ஓப்பன் க்ளோஸுங்கிறது காட்டும். ஓகேங்களா. அந்த இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு அந்த அன்றைக்கி 96,405 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்மளோட என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டே லோவஸ்ட் லோவில் இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா. என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு. 2 டே லோவஸ்ட் லோ இங்கே இருக்குது. ஓகேங்களா. இப்போது அடுத்த நாள் மார்க்கெட் ரன் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
இந்த லைன் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை இப்போதைக்கு, நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் மட்டும் இப்போ பார்த்துட்டு இருக்க போகிறோம். இந்த லைனை டச் பண்ணிடுச்சுனாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த என்ட்ரிஸ்லேயே நம்ம வந்து 2 லாட் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 லாட் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அதாவது நம்ம வந்து ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒரு லாட் வந்து டார்கெட்டில் புக் பண்ணுவோம், இன்னொரு லாட் வந்து நம்ம ட்ரையல் பண்ணிக்கிட்டே போவோம். அது எதுக்குன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் நடக்கிற பிக் மூவ்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, இங்கே வந்து மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்பில் போயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது லாட்டு தான் நம்மளுக்கு கேட்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு லாட்டு டார்கெட்டில் புக் பண்ணுவோம். டார்கெட் எவ்வளோ நம்மளுக்கு 97,997 நம்மளுக்கு அந்த அன்றைக்கி டார்கெட் போகல. ஓகேங்களா, ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த லைன் டச் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். அடுத்த நாள் மார்க்கெட் ரன் பண்ணுறோம், டார்கெட் போயிருக்குமா 97,550 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 97,996 தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, பட் ஆனால் நம்மளுக்கு ஹை வந்து அன்றைக்கி 97,550 வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ இன்னும் டார்கெட் ரீச் ஆகலை. ஸ்டாப் லாஸ் அதே தான், 2 டே லோவஸ்ட் லோங்கிறது அதேவே தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு 98,000 வரைக்கும் போயிருக்கு இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு டார்கெட் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் 1ங்கிறது ஃபஸ்ட் லாட்டு, எக்ஸிட் 2ங்கிறது செகண்ட் லாட். ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு எஸ் கொடுத்தனால நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்துடும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, அதாவது இப்போ லாஸ்ட் சில்வர் டெஸ்ட் வீடியோலேயே நான் போட்டிருந்தேன் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது. ஓகேங்களா, அதாவது செல் பண்ண ப்ரைஸ் மைனஸ் பை பண்ண ப்ரைஸ் போட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, 1921 ரூபா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா, இங்கேயும் அதே தான் வந்திருக்கு 1921 ரூபாய்ங்கிறது. ஓகேங்களா, எக்ஸிட் 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ், அதாவது ஸ்டாப் லாஸ் இல்லது, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லாட்டுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் இது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அதிகபட்சமாக ஒரு 35,000 வரும். ஓகேங்களா, சில்வர் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, சில்வர். ஓகேங்களா, இதுவே வந்து கோல்டுலேயும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு 10ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 50K பட்ஜெட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஒரு 50K இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும்னு சொன்னது இதுதான். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட் என்ட்ரானோ 2 லாட் என்ட்ரானோ அதில் ஒரு லாட் வந்து பார்த்திங்கன்னா 1921 ரூபா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா, ஒரே லாட்டில். ஓகேங்களா, இப்போ வந்து இது எதுக்கு எடுத்துக்கிட்ட 2 நாள்னு பார்த்திங்கன்னா 1 2 3 நாள் எடுத்துச்சு. 3 நாளில் 1921 ரூபா ஒரு லாட்டு கிடச்சிது. இதே வந்து நம்ம லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் அதிகமாக 2 லாட் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 3,800 சம்திங் அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து டார்கெட் புக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, டார்கெட் புக் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 டே லோவஸ்ட் லோவில் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 டே லோவஸ்ட் லோ தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரன் பண்ணுவோம். இப்போ இங்கேருந்து இங்கே வந்து லைனை டச் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணுவோம். இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இப்போ 4 டே லோவஸ்ட் லோ அதே தான். இப்போ வந்து 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இங்கே மாறி இருக்கும். இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 டே லோவஸ்ட் லோங்கிறப்போ இந்த லைன் தான் நம்மளுக்கு 4 டே லோவஸ்ட் லோவாக இருக்கும். இப்போ மறுபடியும் மார்க்கெட் ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் ஹிட்டு இதே லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு, அதாவது டார்கெட் 2 செகண்ட் லாட்டுக்கு வந்து நம்ம வந்து எதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு செல் என்ட்ரிக்கான லைனும் கூட. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ செல் என்ட்ரிக்கான வேல்யூ வந்து 96,352. இங்கே போகுது லோ காட்டுது இல்லைங்களா, மேலே 96,352. இது வந்து ஒரு செல்லுன்னு போட்டுக்கிறோம். 96,352 போட்டுக்கிறோம். இப்போட நம்மளுக்கு இங்கே என்ட்ரி எவ்வளோ, டார்கெட் எவ்வளோன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போது நம்ம செகண்ட் லாட்டுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னு வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ண ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம செல் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே பையான ப்ரைஸில் தான் நம்ம செல்லும் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்ம இங்கே வந்துட்டு செல் பண்ண ப்ரைஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு அதாவது இங்கே செல் என்ட்ரி ஆகிருக்கும் இல்லைங்களா. இங்கே வந்து 2 லாட்டை க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஒரு லாட்டை க்ளோஸ் பண்ணியிருப்போம், 2 லாட் பை பண்ணியிருப்போம். சரிங்களா, அதாவது செல்லில் 2 லாட் செல் பண்ணியிருப்போம், பையில் ஒரு லாட்டை க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த மேலே இருக்கிற செகண்ட் லாட்டுக்கான செல் பண்ண ப்ரைஸ் இது தான், மைனஸ் பை பண்ண ப்ரைஸ். ஓகேங்களா, போட்டோம்னா நம்மளுக்கு செகண்ட் லாட்டுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா, ஒரு 161 ரூபா தான் நம்மளுக்கு வந்து
ப்ராஃபிட்ஸ் ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் அங்கேருந்து மறுபடியும் கீழே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறனால நம்மளுக்கு ஒரு 161 ரூபா தான் கிடச்சிது. சப்போஸ் இன்னும் மார்க்கெட் மேலே போயிட்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னும் பெரிய பெரிய மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ, நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் இங்கே கிடச்சா 1921 ரூபாயே கிடச்சிருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடச்சிருக்கும் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. பட் இதுவே மார்க்கெட் இன்னும் இங்கேருந்து 98,000 சம்திங்கில் இருக்குது, ஒரு லட்ச ரூபா வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்க, 1 lakh சம்திங் போகுதுன்னா அது எவ்வளோ பெரிய மூமெண்ட்ஸ், நம்ம அதை கேப்சர் பண்ண முடியல. உங்களுக்கு பின்னாடி போக உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிசிப்ளினை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. என்றைக்குமே நம்ம அதை பிரேக் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக் மூமெண்ட்ஸ் நடக்கிறப்ப நம்மளால் மார்க்கெட்டில் பெரிய பெரிய மூமெண்ட்ஸை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நல்ல ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு ஓகேங்களா. செல்லுக்கான டார்கெட் வந்துருக்குமா, என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்குமான்னு பார்த்துருவோம் ஓகேங்களா. அந்த அன்றைக்கி லோ வந்து 94,918 வரைக்கும் போயிருக்கு ஓகேங்களா. என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சானா ஓகேங்களா. 94 வரைக்கும் போயிருக்கு, 94,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு ஓகேங்களா. அந்த அன்றைக்கி டார்கெட் போயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டார்கெட்டு 94,918 வரைக்கும் தான் போயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு டார்கெட் 94,311 ஓகேங்களா. ஸோ டார்கெட் ரீச் ஆகல. நம்மளோட ஸ்டாப் லாஸ் 2 டே லோவஸ்ட் லோவில் இருக்கும் அடுத்த நாளைக்கு ஓகேங்களா. இந்த லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் செல் என்ட்ரி 4 டே ஹையர் ஹையில் இருக்கும் ஓகேங்களா. இந்த லைனை கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு 4 டே ஹையர் ஹை, இந்த கேண்டிலோட ஹையை கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு பை என்ட்ரி ட்ரிகர் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் ரன் பண்ணுறோம், இன்னும் இல்லை, டார்கெட் ரீச் ஆகலை. ஏன்னா மார்க்கெட் அதை விட கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்கும். இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பை என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்குமானா கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட் லாட்டுக்கு வந்து டார்கெட் வந்து கிடைக்கல, அது ஸ்டாப் லாஸ். ஸோ நோன்னு போட்டுக்கிறோம் ஓகேங்களா. கால்குலேட்டே பண்ணிடுவோங்களா. ஈக்குவல் டு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட், நம்மளுக்கு இது செல் பண்ண ப்ரைஸுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் நம்மளுக்கு செல் என்ட்ரி ஓகேங்களா. அதாவது செல் பண்ண ப்ரைஸ் இதுதான் ஓகேங்களா. இதை போட்டுட்டு நம்ம எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதை வச்சுருப்போம் அப்படின்னா இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்குவோம் ஓகேங்களா. இதாவது இந்த ஹை வந்து 97,412 ஓகேங்களா. 94,412 தான் இந்த வேல்யூ. இங்கே போடக்கூடாது, ஆக்சுவலாக இங்கே போடணும் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு. இது ஒரு பை என்ட்ரியே நினச்சிக்கிட்டுருக்கோம். நம்மளுக்கு பை என்ட்ரி கிடையாது, நம்ம வந்து அந்த ஸ்டாப் லாஸ் கால்குலேட் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேல்யூ இங்கே என்ட்ரு பண்ணுறோம் ஓகேங்களா. அந்த பை பண்ண ப்ரைஸ் எவ்வளோ, அதாவது நம்ம இந்த செல் பண்ண ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாட்டை நம்ம செல் பண்ணியிருக்கோம் 2 லாட்டை, அதை வந்து திருப்பி வாங்குறப்ப நம்மளுக்கு என்ன ப்ரைஸில் இருந்திருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த வேல்யூ ஓகேங்களா. இந்த ஹையோட வேல்யூ 97,412 97,412 போட்டோம்னா இந்த என்ட்ரி ப்ரைஸ் தான் நம்மளுக்கு வந்து பை பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2,585 ரூபா நம்மளுக்கு வந்து லாஸ் ஓகேங்களா. என்ன ப்ரோ எடுத்தோடனே லாஸ் வருது, இங்கே 1,900 தான் ப்ராஃபிட் பண்ணோம், இது கிட்டத்தட்ட 2,000 தான் ப்ராஃபிட்டே வந்துருக்கு, 2,500 நம்மளுக்கு லாஸ் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 3 மாதம், இப்போ தானே பிப்ரவரி வந்திருக்கு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் முடியும் போது உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது மந்த்லி ஆவரேஜாக எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேங்களா. இப்போ வந்து மறுபடியும் ஃப்ரெஷ் கால்குலேஷன் 4 டே லோவஸ்ட் லோ மார்க் பண்ணுறோம். 4 டே ஹையர் ஹையை மார்க் பண்ணுறோம். மறுபடியும் மார்க்கெட் இதில் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நம்மளுக்கு பை என்ட்ரி, இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு செல் என்ட்ரி ஓகேங்களா. ரன் பண்ணுறோம். இது மார்க்கெட் மேலே போயிருக்கு ஓகேங்களா. மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துருக்கு ஓகேங்களா. $97,835 இது வந்து பை. 97,835 ஓகேங்களா. போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, என்ட்ரி 97,952 ஓகேங்களா.
நம்மளுக்கு அந்த அன்றைக்கி என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்குமா 99,960 வரைக்கும் போயிருக்கு ஓகேங்களா. நம்மளுக்கு அதே அன்றைக்கி டார்கெட்டும் போயிருக்கு இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு டார்கெட்டும் ரீச் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும். ஸ்டாப் லாஸ்க்கு வரலாம் ஓகேங்களா. ஓகேவா, இப்போது போயிடுச்சு, டார்கெட் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ ஒரு லாட் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. டார்கெட் க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம இங்கே எஸ்ன்னு கொடுத்தோம்னாலே நம்மளுக்கு இங்கே ஒரு 1951 ரூபா ஒரு லாட்டுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும் ஓகேங்களா. செகண்ட் லாட்டுக்கான ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் இப்போ அடுத்த நாளுக்கு ஓகேங்களா. இப்போ இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லை, எடுத்துவிட்டுலாம். எடுத்துவிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறோம். இன்னும் செகண்ட் லாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். மறுபடியும் ரன் பண்ணுறோம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து நம்மளுக்கு இங்கே மூவ் ஆகிருக்கும். மறுபடியும் ரன் பண்ணுறோம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இந்த லைனுக்கு மூவ் ஆகிருக்கும். மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் அதே தான், 4 டே லோவஸ்ட்லும் அதே தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ மறுபடியும் இப்போ இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறோம். மறுபடியும் இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகிடும். ஏன்னா இது 4 டே லோவஸ்ட் ஃப்ளோவில் இருக்குது இந்த லைன் ஓகேங்களா. 4 டே லோவஸ்ட் ஃப்ளோவில் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. இதை தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பை பண்ணியிருக்கக்கூடிய இந்த பை இருக்குது இல்லைங்களா, இந்த பை என்ட்ரிக்கான ஸ்டாப் லாஸும் இது தான், செல் என்ட்ரிக்கான என்ட்ரி வேல்யூவும் இதுவாக தான் இருக்கும் ஓகேங்களா. இந்த வேல்யூ எவ்வளோ, லோ 97,443 97,443. இது வந்து நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி ஓகேங்களா. செல் என்ட்ரிங்கிறப்போ நம்மளுக்கு டார்கெட் வந்துச்சா இல்லைங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் செகண்ட் லாட்டுக்கு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட். இது வந்து ஆக்சுவலாக பை ஆர்டர் இல்லைங்களா. ஸோ செல் பண்ண ப்ரைஸுங்கிறது இந்த வேல்யூ ஓகேங்களா. செல் பண்ண ப்ரைஸ் மைனஸ் பை பண்ண ப்ரைஸ் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 626 ரூபா இதுலேயும் லாஸ் தான் வந்திருக்கு செகண்ட் லாட்டில் ஓகேங்களா. இப்போ இதுக்கு பார்ப்போம், செல் என்ட்ரிக்கான என்ட்ரி வந்திருக்கா டார்கெட் வந்திருக்கான்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா. லோ வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி 96,580 வரைக்கும் போயிருக்கு ஓகேங்களா. ஸோ என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு, டார்கெட் இன்னும் ரீச் ஆகுது. அப்போ ஸ்டாப் லாஸ் 2 டே லோவஸ்ட் லோ. இப்போ ரன் பண்ணுறோம். மறுபடியும் இந்த அன்றைக்கி டார்கெட் ரீச் ஆகிடுச்சா, லோ 95,050 வரைக்கும் வந்திருக்கு. நம்மளுக்கு இங்கே டார்கெட் 95,379. ஸோ கிராஸ் பண்ணி தான் 95,050 வரைக்கும் போயிருக்கும் ஓகேங்களா. அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் லாட் டார்கெட்டில் புக் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 1946 ரூபா ப்ராஃபிட் தான் இல்லைங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 4 டே ஹையர் இங்கே இருக்கும் ஸ்டாப் லாஸ், அதாவது செல் ஆர்டருக்கு மேலே இருக்கும், ஹையர் ஹையில் இருக்கும் ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுறோம். மறுபடியும் இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து இங்கேருந்து அடுத்த நாளைக்கு இங்கே மூவ் ஆகிருக்கும். இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் இங்கே மூவ் ஆகிருக்கும். இதை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா நம்மளுக்கு பை என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கும். இப்போ மூவ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். 1 2 3 4 கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இந்த க்ரீன் கேண்டில் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா. இங்கே வந்துருக்கும். மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு ஓகேங்களா. இப்போ ஹை வேல்யூ எவ்வளோ, 96,570. இது ஒரு பை ஆர்டர், 96,570 ஓகேங்களா. இப்போ இது தெரிஞ்சிருச்சுன்னா இது செகண்ட் லாட்டுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு கால்குலேட் பண்ணிடலாம் இல்லைங்களா. ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட். செல் பண்ண ப்ரைஸ் இது இல்லைங்களா. செல் பண்ண ப்ரைஸ் மைனஸ் பை என்ட்ரி தானே நம்மளுக்கு, பை பண்ண ப்ரைஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக ஒரு 640 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் செகண்ட் லாட்டில் ஓகேங்களா. இப்போ இது பை என்ட்ரி ஆயிடுச்சு ஓகேங்களா. இது டார்கெட் போயிருக்குமா அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா. பை என்ட்ரி 96,685 ஓகேங்களா. பட் ஆனால் என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு, பட் ஆனால் டார்கெட் போகலை ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் 2 டே லோவஸ்ட்லோ இங்கே வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் ரன் பண்ணுறோம். இந்த அன்றைக்கி டார்கெட் போயிருக்குமா, 97,780 வரைக்கும் போயிருக்கு. டார்கெட் 98,619. ஸோ நம்மளுக்கு டார்கெட் போகல. ஸோ இங்கே வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும் ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா. இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போது 98,240 வரைக்கும் தான் போயிருக்கு. இன்னும் வந்து நம்மளுக்கு டார்கெட் ரீச் ஆகலை. ஸோ ஸ்டாப் லாஸ் மட்டும் மூவ் பண்ணிக்கிறோம் மேலே. இப்போவும் நம்மளுக்கு வந்து டார்கெட் ரீச் ஆகலை. ஸ்டாப் லாஸ் மட்டும் இங்கேருந்து இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ
இப்போ மார்க்கெட் ரன் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. லோ வந்து 96,753. 96,753. இது வந்து ஒரு செல் ஆர்டராக நினச்சிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ண முடியும். இதுவே கால்குலேட் பண்ணிருச்சு. இங்கே நோ கொடுத்தோம்னா வந்துடும், இல்லைனாலும் அது நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா, ஒரு -97 நம்மளுக்கு வந்து லாஸ். இல்லைன்னா நம்ம கால்குலேட் பண்ணி காட்டினாலும் கால்குலேட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா, எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, எப்படின்னா இதில் 2 லாட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புக் பண்ணிடுவோம். ஸோ வெளியே வந்துருச்சா. ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட். இதில் வந்து நம்மளுக்கு செல் பண்ண ப்ரைஸ் இது இல்லைங்களா, செல் பண்ண ப்ரைஸ் மைனஸ் பை பண்ண ப்ரைஸ் க்ளோஸ் ப்ராக்கெட். 2 லாட்டுமே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸில் புக் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ போட்டோம்னா இன்ட்டு 2 போடும், 97 அதே தான் வருது இல்லைங்களா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இதே தான் இது வந்து நம்மளுக்கு இந்த என்ட்ரி கால்குலேட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தது. ஓகேங்களா, ஸோ நம்ம அடுத்ததாக போயிடலாம். ஃப்ரெஷ் கால்குலேஷன் தான் எப்பவும் போல். நம்ம வந்து 4 டே லோவர் லோ மார்க் பண்ணுறோம். மறுபடியும் வந்து நம்ம வந்து 4 டே ஹையர் ஹையை மார்க் பண்ணுறோம். 4 டே லோவர் லோங்கிறப்போ இங்கே இந்த க்ரீன் கேண்டில் வரும். இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா செல்லு, இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா பை. ரன் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பை ஆர்டர் தான் ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ வேல்யூ 98,240 பை 98,240 போட்டோம். இப்போ என்ட்ரி வந்து நம்மளுக்கு 98,357. அந்த மாதிரி 98,357 போயிருக்குமா, போயிருக்கு. 500 வரைக்கும் போயிருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு டார்கெட் இன்னும் ரீச் ஆகலை. ஓகேங்களா, ஸோ ஸ்டாப் லாஸ் மட்டும் வச்சுக்கிறோம். 2 டே லோவஸ்ட் லோட அடுத்த நாளுக்கு. ஓகேங்களா, இப்போ இங்கிருந்து இப்போ இங்கே மூவ் பண்ணிட்டோம், ரன் பண்ணுறோம். இப்போ அடுத்த நாள் டார்கெட்டுக்கு போகலை, பட் ஆனால் ஸ்டாப் லாஸ்க்கும் போகல. ஸ்டாப் லாஸ் மட்டும் மூவ் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து இங்கே மறுபடியும் ரன் பண்ணுறோம். இன்றைக்கி 1,315,25 வரைக்கும் போயிருக்குமானா 1,01,000 வரைக்கும் போயிருக்கு நம்மளுக்கு. நம்ம வந்து இங்கே டார்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து எஸ் கொடுத்தோம்னாலே நம்மளுக்கு இந்த டார்கெட்ஸ் எவ்வளோ வந்துடும். ஓகேங்களா, நம்மளோட டார்கெட் பாயிண்ட் ஒரு லாட்டுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா. 1967 நம்ம வந்து ஒரு லாட்டுக்கு டார்கெட்டாக வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போது மறுபடியும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 4 டே லோவஸ்ட் லோக்கு போயிடும், இங்கே வந்துடும் இல்லைங்களா. இப்போ மறுபடியும் மார்க்கெட் ரன் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. 4 டே லோவஸ்ட் லோ இங்கேருந்து இந்த கேண்டலுக்கு மூவ் ஆயிரும். மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் இங்கே மூவ் ஆயிரும். இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு செல் என்ட்ரி. இப்போது மறுபடியும் ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிரும். மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இங்கே மூவ் ஆயிரும் இல்லைங்களா. மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, செல் என்ட்ரி ட்ரிகர் ஆயிரும். ஓகேங்களா, லோ வந்து 99,630. 99,630. இது வந்து ஒரு செல் ஆர்டர் இல்லைங்களா. இப்போது அந்த அன்றைக்கி என்ட்ரி வந்து 99,510. அந்த அன்றைக்கி லோ 98,520 வரைக்கும் போயிருக்கு. பட் ஆனால் இன்னும் டார்கெட் ரீச் ஆகலை. ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸை தூக்கி 2 டே ஹையர் ஹையில் வைக்கிறோம். இந்த லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, மறுபடியும் மார்க்கெட்டை ரன் பண்ணுறோம். டார்கெட் ரீச் ஆகிருக்குமா, 97,210. 97,520 தான் நம்மளுக்கு டார்கெட்டு. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு டார்கெட் ரீச் ஆகிருக்கும். 1990 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு இந்த ஒரு லாட்டில். ஓகேங்களா, இப்போ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இங்கேருந்து இங்கே வந்துருக்கும். ஓகேங்களா, இப்போது 4 டே ஹையர் ஹையர் தானே. மறுபடியும் மார்க்கெட் ரன் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. இப்போ இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் இங்கே வந்திருக்கும். மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போது ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். 1 2 3 4 அதுதானே. எஸ், மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. பை என்ட்ரி ட்ரிகர் ஆகிடும். ஓகேங்களா, இதோட ஹை வேல்யூ 1,20,000. 1,000,020. இது வந்து ஒரு பை என்ட்ரி. ஓகேங்களா, இதில் ஆக்சுவலாக இங்கே ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. இங்கே வந்து நம்ம வந்து பை ஆர்டர்னால இங்கே நம்ம
செகண்ட் லாட்டுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் ஆகும்னு கால்குலேட் பண்ணாமே வந்துடும். ஓகேங்களா, செல் பண்ண ப்ரைஸ் இது மைனஸ் பை பண்ண ப்ரைஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு போட்டோம்னா நம்மளுக்கு செகண்ட் லாட்டுக்கு ஒரு 1952 ரூபா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம இங்கே எஸ் கொடுத்தோம்னாலே நம்மளுக்கு இங்கே இது இப்போ தான் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கோம். இந்த லாட்டுக்கு தான், இதுக்கான நம்ம செகண்ட் லாட்டுக்கு தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகிறத கால்குலேட் பண்ணணும். ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் செல் பண்ண ப்ரைஸ் மைனஸ் பை பண்ண ப்ரைஸ் க்ளோஸ் ப்ராக்கெட். ஒரு 629 ரூபா நம்மளுக்கு வந்து இதில் லாஸ் தான் வந்துருக்கு. ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்மளுக்கு டார்கெட் போயிருக்குன்னு பார்ப்போம். 1,20,020 நம்மளுக்கு அந்த வேல்யூ. என்ட்ரிங்கிறது 1,140. ஓகேங்களா, அந்த அன்றைக்கி 1,01,383 வரைக்கும் போயிருக்கு. நம்மளுக்கு இங்கே டார்கெட் 1,02,142 வரணும். ஸோ நம்மளுக்கு அது என்ன ரீச் ஆகலை. ஸோ அடுத்த நாளுக்கு ஸ்டாப் லாஸ் 2 டே லோவஸ்ட் லோ ரன் பண்ணுறோம். அந்த அன்றைக்கி டார்கெட் போயிருக்கு 1,880 வரைக்கும் தான் போயிருக்கு. 1,01,880 வரைக்கும் தான் போயிருக்கு. 1,02,000 இன்னும் போகலை. இப்போ ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க 2 லாட்டுமே புக் ஆகிருக்கும். இது வந்து லோ வந்து 99,240 420 99,420 99,420 போட்டுட்டு இது வந்து ஒரு செல்லுன்னு போட்டுட்டு இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா, சரி, இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. ஸோ நோ கொடுத்தோம்னாலே வந்துடும். ஒரு 1,678 ரூபா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் லாஸ் இந்த ட்ரேடில். ஓகேங்களா, இந்த வேல்யூ நம்மளுக்கு தேவையில்லை. அதை அந்த ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக எடுத்தது தான். இப்போ திரும்பவும் நம்ம வந்து அடுத்த நாளைக்கு ஃப்ரெஷ் கால்குலேஷன் 4 டே லோவஸ்ட் லோ 4 டே ஹையர் ஹை மார்க் பண்ணுறோம். இதை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா பை, இதை கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா செல். எதுவுமே நடக்கலை. இப்போது அதே தான் வேல்யூ. ஏன்னா 1 2 3 4 இதுதான் ஹை, இதுதான் லோ. மறுபடியும் ரன் பண்ணுறோம். இன்னும் இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு ஹை வேல்யூ மட்டும் இங்கேருந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா, 1 2 3 4 சாரி இப்போது அதே தான். இப்போது ரன் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு வந்து செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கும் இல்லைங்களா. வேல்யூ லோ வந்து 98,929 98,929 போட்டு இது வந்து ஒரு செல்லு. ஸோ நம்மளுக்கு 98,810 தான் நம்மளுக்கு என்ட்ரி. அந்த அன்றைக்கி மார்க்கெட்டு லோ 94,000 வரைக்கும் போயிருக்கு. நம்மளுக்கு 96,000 தான் டார்கெட்டு. ஸோ அந்த அன்றைக்கி டார்கெட்டுமே ட்ரிகர் ஆகிருக்கும். அடுத்த நாள்லேயே ஓப்பன் ஆன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டார்கெட்டுமே ட்ரிகர் ஆகிருக்கும். நம்ம 1,976 நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கூட. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா டார்கெட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம 4 டே லோவஸ்ட் ஹையர் ஹை தான் நம்மளுக்கு செல்லுக்கான ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகேங்களா, மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போ 1 2 3 4 அதே தான் இருக்குது. இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இப்போ வந்து மார்க்கெட் இங்கே இருக்குது. ஓகேங்களா, மறுபடியும் ரன் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இப்போ வந்து 1 2 3 4 ஸ்டாப் லாஸ் மட்டும் அங்கேருந்து கொஞ்சம் கீழே இங்கே மூவ் ஆகிருக்கும். மறுபடியும் ரன் பண்ணுறோம். இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் மட்டும் கீழே மூவ் ஆகிருக்கும். மறுபடியும் ரன் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் அங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போது ஸ்டாப் லாஸுங்கிறது இங்கேருந்து இந்த கேண்டிலே தான். இந்த கேண்டில் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நம்மளுக்கு பை என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே தான் இப்போ ட்ரிகர் ஆகிடுச்சு. இதோட ஹை வேல்யூ 92,298 92,298 இது வந்து நம்மளுக்கு பை போட்டோம்னா நம்மளோட என்ட்ரி எவ்வளோ 92,408 896 வரைக்கும் போயிருக்கு அந்த அன்றைக்கி. பட் ஆனால் டார்கெட் இன்னும் ரீச் ஆகலை. ஸோ நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் 2 டே லோவஸ்ட் லோவில் ட்ரையல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணுறோம். இந்த அன்றைக்கி 95,296 வரைக்கும் போயிருக்கு.
ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 94 அந்த அன்றைக்கி நம்மளுக்கு இல்லை தான். ஸோ இந்த அன்றைக்கி நம்மளுக்கு டார்கெட் புக் ஆகிடும். இங்கே எஸ் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லாட்டுக்கான ப்ராஃபிட் எவ்வளோங்கிறது வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ 4 டே லோவஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் போயிடும். ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். ஏன்னா 1 2 3 4 இப்போ திரும்பி மூவ் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். ஸ்டாப் லாஸ் இன்னும் ஹிட் ஆகலை. இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இப்போ ஸ்டாப் லாஸ் மட்டும் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிரும். ரன் பண்ணுறோம். இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிரும். 1 2 3 4 இந்த லைன் தான் நம்ம ஸ்டாப் லாஸு. இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. அதே தான். ஏன்னா 1 2 3 4 ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் லாஸ் இந்த க்ரீன் கேண்டலுக்கு வந்து இதுதான் லோ இருக்குல்லையே 4 நாளில். இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. அதே தான். இன்னும் அதே தான். சரி, ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து இப்போ இங்கே மூவ் ஆயிடும். மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் 30 முடிஞ்சிச்சு இந்த மந்த்தும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த மந்தோட இதுவும் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்த நாளுக்கான செல் என்ட்ரியும் ட்ரிகர் ஆகிடுச்சு. இந்த மந்தோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததாக வந்து நம்ம இருக்கக்கூடிய ஏன்னா இந்த கான்ட்ராக்டே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நம்ம வந்து போகும்போது நம்ம அடுத்த கான்ட்ராக்ட் என்னவோ அதுக்கு தான் நம்ம போய்க்கணும். ஓகேங்களா. இதில் அதுக்கு அடுத்த கான்ட்ராக்ட்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் கான்ட்ராக்ட். இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போது இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து இது இன்னைக்கு டே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ இதோட லோ தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. இதோட லோ எவ்வளோன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இந்த லைனாக தான் வச்சுக்கணும். ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி ஏப்ரல் 28 லைன் தான் அந்த லைன் இல்லைங்களா. அதில் வேணாலும் காட்டுறேன். ஏப்ரல் 28 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் லைனாக நம்மளுக்கு இருந்துச்சு ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்டில் இல்லைங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 28 இந்த லைன் இது தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸாக இருந்தது. ஸோ நம்ம ஜூனில் அது ஸ்டாப் லாஸ் இந்த லைன் தான். ஓகேங்களா. இந்த ஏப்ரல் மந்தோட இருக்கிறது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். பட் நம்ம அடுத்த நாள் என்ட்ரிஸ்க்கு போகும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கான்ட்ராக்டுக்கு போயிருக்கணும். என்ட்ரிஸில் ஜூன் கான்ட்ராக்ட் தான் என்ட்ரிஸ். இந்த லைனோட லோ எவ்வளோ? லோ 96,750. லோ எவ்வளோ? 97,750. 96,750 போட்டுட்டு இது வந்து நம்மளுக்கு ஒரு செல் ஆர்டர் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இங்கே பை என்ட்ரி எவ்வளோ டார்கெட் எவ்வளோன்னு வந்துருச்சுங்களா. அந்த அன்றைக்கி இப்போ அந்த லைன் வேணால் நான் போட்டுக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். இந்த லைன் இந்த கேண்டலோட லைன் தான் இது. ஓகேங்களா. நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அந்த அன்றைக்கி என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு 96,633. ஓகேங்களா. 94,701 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அதே அன்றைக்கி டார்கெட்டும் ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு எஸ் கொடுத்துடலாம். ஒரு லாட்டுக்கு நம்மளுக்கு 1932 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா. இதில் செகண்ட் லாட் இன்னும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா May 1 இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகலாம், இல்லை ரிட்டர்ன் ஆகி மேலேயும் வரலாம். ஓகேங்களா. என்ட்ரி ட்ரிகர் ஆனதுனால நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இங்கே இருக்கும். May 1 இன்றைக்கி செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் மார்க்கெட்டுங்கிறனால இப்போ தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. நம்மளுக்கு இங்கே ஸ்டாப் லாஸுங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இந்த க்ரீன் கேண்டில் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நம்ம இங்கே இன்னும் செகண்ட் லாட்டுக்கான கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணாமல் இருக்கும்.
அதை பண்ணிடுவோம். ஓகேங்களா, இது வந்து ஒரு செல் ஆர்டருங்கனால ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் செல் பண்ண ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ப்ரைஸே தான். ஓகேங்களா, மைனஸ் பை பண்ண ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணி கொடுத்து க்ளோஸ் பண்ணோம்னா ஒரு 6101 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா, நம்மளுக்கு இங்கேருந்து இந்த பெரிய மூவ் கிடச்சிது இல்லைங்களா. இந்த மாதிரி பெரிய பெரிய மூவ்ஸ் எப்படி கேப்சர் பண்ணுறதுங்கிறது இப்போ தெரியுதுங்களா. இந்த பெரிய மூவ்ஸை கேப்சர் பண்ணோம்னா இந்த மாதிரி செகண்ட் லாட்டில் ஹோல்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட்ஸை பார்க்க முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸுக்காக தான் வெயிட் பண்ணுறது இந்த செகண்ட் லாட். ஓகேங்களா, ஸோ இங்கே 6401 நம்மளுக்கு ப்ராஃபிட். இதுக்கு செகண்ட் லாட்டுக்கு ப்ராஃபிட்டு ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் இது வந்து பை பண்ணது. ஓகேங்களா, அப்போது செல் பண்ண ப்ரைஸ் மைனஸ் பை பண்ண ப்ரைஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டோம்னா நம்மளுக்கு இதில் வந்து ஒரு 4225 ரூபா இந்த இதுக்கு ப்ராஃபிட் கிடச்சிடும். ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம இங்கே என்ட்ரி ஆனது இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் இங்கே வரைக்கும் போயிட்டு இங்கே வந்து தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா, ஸோ மொத்தமாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டு எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா. ஒரு 22,504 ரூபா நம்மளுக்கு 3 மாதத்தில் கிடச்சிது. ஓகேங்களா, இப்போ 22,504 டிவைடட் பை 3 மாதம் கரெக்டாக போடுவோம். ஈக்குவல் டு போட்டு 22,504 மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,501 ரூபா கிடச்சிருக்கு ஏவரேஜாக. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் மினிக்கு 2 லாட் பண்ணுறதுக்கே ஒரு 35,000 ரூபா இருந்தால் போதும். நான் சொல்கிறது ஒரு ரிஸ்க்கோட வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2,500 ரூபா லாஸ் வந்துருந்துச்சுன்னா ஒரு 3 ஸ்டாப் லாஸ் வர்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது தொடர்ந்து. ஸோ ஒரு 7,000 ரூபா அந்த மாதிரி ப்ராஃபிட்டு லாஸ்லேயே போனாலும் நீங்கள் திருப்பி இந்த ட்ரேடில் எக்ஸிட் ஆகணும், என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஒரு 50,000 நம்ம வந்து கேபிட்டலாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, 35,000 ரூபாய் இருந்தாலே போதும். ஓகேங்களா, நான் அதை காட்டுறேன். அப்போ 50,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,501 ரூபா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸாக வந்துடும். ஓகேங்களா, இது எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். பத்து பர்சன்டேஜ் ரிட்டர்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5,000 தான் மாதம். ஓகேங்களா, 50,000 ஈக்குவல் டு 50,000 7,501 டிவைடட் பை 50,000 into 100 கிட்டத்தட்ட 15% நம்மளுக்கு ரிட்டர்ன். ஓகேங்களா, தெரியுதுங்களா. மந்த்லி 15% இதெல்லாம் வந்து அதிகம். ஏன்னா இந்த மார்க்கெட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து மறுபடியும் மேலே போனாடி உங்களுக்கு இந்த கடைசி 2 ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,000 ஒரு 4,000 10,000 இந்த 2 ட்ரேட்லேயே கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இந்த 2 மூமெண்ட்ஸ்லேயே கிடச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதிலெல்லாம் ஹோல்ட் பண்ணாமல் இங்கேயே இந்த 1,000 நம்ம வந்து பார்த்துட்டு வந்துருந்தோம் அப்படின்னா 2,000 பார்த்துட்டு வந்தோம்னா இந்த ஒட்டுக்கா இந்த 10,000 நம்மளுக்கு கிடச்சிருக்க சான்ஸ் இல்லை. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறது நம்ம செகண்ட் லாட்டை நம்ம டார்கெட் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்கிறது. ஓகேங்களா, 15% ரிட்டர்ன். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி 96,750 என்ட்ரிங்கிறது 96,633 இல்லைங்களா. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து May 1 இன்றைக்கான என்ட்ரிஸ் டார்கெட் எவ்வளோன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நேற்றுக்கான என்ட்ரி எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தாங்க சில்வர் மைக்ரோ. ஓகேங்களா, இங்கே பார்த்திங்கன்னா இதே தான் கொடுத்துருக்கு 96,634. ஓகேங்களா, அங்கேயும் அதே தானே இருந்துச்சு. $96,633.9 இருக்குங்க. ஓகேங்களா,
இங்கே தான் அதே தான் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் லாட் நம்மளுக்கு வந்து டார்கெட் புக் ஆயிடுச்சு. செகண்ட் லாட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. ட்ரேடிங் வியூவில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு இன்னும் மார்க்கெட் இன்றைக்கி 5 மணிக்கு ஓப்பன் ஆகி இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்தா நேற்று கொடுத்த கால்ஸ்லேயும் இதை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த என்ட்ரி தான் கொடுத்துருக்கோம், இந்த டார்கெட் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஃப்ரெஷ் கால்குலேஷனாக பண்ணி நம்ம ஜூனுங்கிறதுனால நம்ம சொன்ன மாதிரி இந்த என்ட்ரிங்கிறது அடுத்த கான்ட்ராக்டுக்கு போகிறனால நம்ம ஃப்ரெஷ் கான்ட்ராக்டாக தான் கொடுத்துருந்தோம், ஃப்ரெஷ் கால்குலேஷனாக தான் கொடுத்துருந்தோம். நம்மளோட ஜீரோத அக்கௌண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் இன்னும் அதான் ரன் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இன்னும் கோல்டுலேயும் சரி இதுலேயும் சரி நம்மளுக்கு இன்னும் ப்ராஃபிட்ஸ் இதுலேயே தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ தான். இப்படி தான் நம்மளோட கால்குலேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து இங்கே தேவைப்படுற ஒரே விஷயம் என்னென்னா பொறுமை, பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி, மூணாவது டிசிப்ளின். இந்த 3 இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஃபிட்ஸை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் உங்களாலே. ஓகேங்களா, இந்த கோர்ஸில் நம்ம கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கோர்ஸும் கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்த ஷீட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த என்ட்ரி கால்குலேஷன்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த ஷீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஃப்ரீ மெட்டீரியல் தான் இது. ஓகேங்களா, ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோவோட ஸ்க்ரீன்லேயே நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்போ வேணாலும் காலர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கோர்ஸில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ப்ராஃபிட்ஸை கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேங்களா, நான் வந்து 100% மணி பேக் கேரண்டியாக தான் வந்து கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த கோர்ஸில் 100% சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, உங்களால் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போ வேணாலும் கோர்ஸ் முடியறது கூட நீங்கள் மணி பேக் கேரண்டியாக நீங்கள் வந்து உங்களோட கட்டின ஃபீஸை ரிட்டனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இதோட ஏப்ரல் மந்தோட நம்ம சில்வர் மைக்ரோக்கு பார்த்தாச்சு. கோல்டுலேயும் இதே மாதிரி தான் ரன் பண்ணுவோம். நம்ம கோல்டு, சில்வரு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதுவும் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்வரு, நேச்சுரல் கேஸ் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்ணிங்கனாலே நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா செக்மெண்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.